Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன கதையில் நம்ம பார்த்தோம்ல, ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் அழகாக உருவாக்கி அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் எல்லா ஆகாரத்தையும் உண்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இப்போ இந்த கதையில் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, ஆண்டவர் இப்படி அழகாக படைச்சிட்டாரு. 6 நாளில் உலகத்தில் எல்லா காரியங்களையும் படைச்சு முடித்தார். முதல் நாள் என்ன பண்ணார்? வெளிச்சம் படைச்சார்ல. 2வது நாள் வானத்தை படைச்சார். 3வது நாள் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் படைச்சார். 4வது நாள் சந்திரன், சூரியன், நட்சத்திரம். 5வது நாள் பறவைகள், அப்புறம் நீந்தும் ஜந்துக்களை படைச்சார். 6வது நாள் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆதாம் ஏவாள் எல்லாரையும் படைச்சிட்டாங்க. இப்படி 6 நாள் ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் கிரியையை முடித்து எல்லாவற்றையும் அப்படியே பார்க்கும்போது 7வது நாள் நமக்கு என்ன வேணும்? ரெஸ்ட் வேணும். ஆனால் ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவையில்லை. ஏன்னா அவர் கடவுள். அவர் எப்பவும் அப்படி எல்லா மக்களையும் பார்த்து பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் நம்ம 6 நாள் வேலை செய்கிறோம், 7வது நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அன்னைக்கு நம்ம எங்கே போனோம்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், கழுகை பார்த்தீங்கன்னா பெரிய மலைக்கு மேலே ஒரு கூடை கட்டுது பாருங்க. அதுக்கே ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இல்லை. சிலந்தியை பார்த்தீங்கன்னா அது அழகாக அந்த 8 கால் பூச்சின்னு சொல்கிறேன்ல, நீங்கள் சிலந்தி கூடுகள் கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக நைஸாக அப்படியே கட்டமாக ரொம்ப டிசைனாக இருக்குல்ல. இப்படி ஒவ்வொரு பறவைகளும் மிருகங்களும் அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு கூடு கட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நைட்டில் அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். நம்மளும் அழகான வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். நைட்ல பெட்ல எல்லாம் தூங்குறோம், தலகாணி வச்சிருக்கிறோம், ஃபேன் போட்டிருக்கிறோம், ஏசி போட்டிருக்கோம். அப்ப ஏசப்பா நம்மளை எவ்வளோ அழகா படைச்சு, என் பிள்ளைங்க 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவர் நம்மளை படைச்சிருக்காருல. அப்ப அந்த ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, 7வது நாள் ஆலயத்துக்கு போனோம். எங்க போனோம்? ஆலயத்துக்கு போனோம். யாரு கூட போனோம்? அப்பா, அம்மா, அன்னை, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாரோட சேர்ந்து போனோம். போகும்போது நம்ம என்ன கொண்டு போனோம்? பைபிளை கையில் எடுத்துட்டு போனோம். என்ன கொண்டு போனோம்? பைபிள் கொண்டு போனோம். சின்ன பிள்ளைங்க குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? கூட ஒரு டைரி வச்சிருக்கணும். சர்ச்சில் போனோடனே சில டைம் சபைகளில் பிரசங்கம் முடிஞ்சோடனே சண்டே கிளாஸ் நடக்கும். சில சபைகளில் சர்ச் முடிஞ்ச பிறகு சண்டே ஸ்கூல் நடக்கும். ஆனால் எப்போ சண்டே ஸ்கூல் நடக்குதோ, குட்டீஸ் எல்லாம் எங்கே போகணும்? சண்டே ஸ்கூல் போகணும். அங்கே என்ன சொல்லி தருவாங்க? பாட்டு சொல்லி தருவாங்க, கதை சொல்லி தருவாங்க, வசனம் சொல்லி தருவாங்க. அதையெல்லாம் நீ அந்த டைரியில் நோட் பண்ணணும். இப்போ அந்த கதையை சொன்னோடனே அவங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அந்த பாட்டை பாடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் அந்த பாட்டை பாடுறேன், கேளாம். அப்ப நீங்க சண்டே ஸ்கூல் போனீங்கன்னா நல்ல கதை சொல்லி தருவாங்க. இந்த வேத வசனத்தை படிக்கலாம். ஏசப்பா உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குட்டீஸ், கண்டிப்பா நீங்க சண்டே ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க. போகாம இருந்தா கூட நீங்க சண்டே ஸ்கூல் போங்க. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா அம்மாவோட போங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுவாரு, ரொம்ப பிளஸ் பண்ணுவாரு. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம படிக்கலாமா? தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். வெளிப்படுத்தல் 15:3. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். வெளிப்படுத்தல் 15:3. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கைகூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா,
இந்த உலகத்தில் எங்களை படைச்சி ஆண்டவரே நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கென்று ஒரு ஓய்வு நாளை நீர் ஆயத்தப்படுத்தி உமக்கு நன்றி அப்பா. அந்த நாளிலே நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு சென்று குட்டீஸாகிய நாங்கள் சண்டே ஸ்கூல் சென்று வேத வசனத்தை நல்ல முறையில் படித்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பாடங்களை நல்ல முறையில் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ குட்டீஸ். மீண்டும் உங்களை இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. பாய்.